சென்னை மண்ணடியில் மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு 2.5 வயது பெண் குழந்தையை கழுத்தை நெரித்து கொலை செய்த தந்தையை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சரவணகுமார். சரவணகுமார், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சென்னை மண்ணடி லிங்கிச்செட்டி தெருவை சேர்ந்த அக்ரம் ஜாவித் இந்த 33 வயதான இவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தான் பெற்ற குழந்தையை 2.5 வயது குழந்தையை கொலை செய்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2 தினங்களுக்கு முன்பு இவருடைய வீட்டில் அந்த குழந்தையுடன் இந்த குழந்தையுடைய தந்தை அக்ரம் ஜாவித் தான் உடன் இருந்திருக்கிறார். அப்பொழுது திடீரென குழந்தை மயங்கி விழுந்து கிடந்ததாக அவர் குடும்பத்தினரிடம் தெரிவித்திருக்கிறார். பிறகு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற பரிசோதித்துல அந்த குழந்தை ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். பிறகு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி என்ன காரணத்திற்காக குழந்தை உயிரிழந்தது என்று தெரியாமல் பிரேத பரிசோதனை செய்ததில் அதனுடைய அறிக்கை நேற்று மாலை தான் போலீசாருக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அறிக்கையில கழுத்தை நெரித்ததற்கான தடயம் இருந்ததனால அதை வைத்து விசாரித்ததில் இந்த நபர் முதலில் தொட்டிலில் குழந்தை தூங்கிக் கொண்டிருந்ததாகவும் அதனால் கழுத்து இறுகியதாகவும் தெரிவித்திருக்கிறார். அவர் கூறியதுல முன்னுக்கு பிற முரணான தகவல் இருந்ததுனால விசாரித்து மீண்டும் அவரிடம் விசாரிக்கும் பொழுது இவர் மனைவியினுடைய நடத்தையில் சந்தேகப்பட்டு இந்த குழந்தை தனக்கு பிறக்கவில்லை என நம்பி அந்த குழந்தையை கொலை செய்ததாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து இவர் மீது கொலை வழக்கை பதிவு செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.